நம்ம கொண்டு வந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாத்துலயுமே நல்லா தண்ணியை ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி வளைய வச்சு தேய்ச்சி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி பாக்ஸை குப்பரை கவுத்தி வச்சு காய வச்சாச்சு. நம்ம அந்த பாக்ஸில் ஹோல்ஸை ஓட்டுறதுக்கு பிளாக் எம்சிலுக்கு பதில் இந்த மாதிரி ஒயிட் எம்சில தான் பயன்படுத்த போகிறோம். அப்போ தான் பிளாக் கலர் அசிங்கமாக தெரியாமல் பாக்ஸோட கலருக்கு இது மேட்ச் ஆகும். தனித்தனியாக கவரில் வரக்கூடிய ஹார்ட்னரு ரெஸ்னி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஹோல்ஸில் வச்சு ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒட்டும் போது விரல லேசாக தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் பாக்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எம்சில் வந்து விரல ஒட்டாமல் டேரெக்டாக பாக்ஸில் மட்டும் ஒட்டும். ஒட்டும் போது எம்சிலோட ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். பாக்ஸில் உள்ள பெரிய ஹோல்ஸ் ஒட்டும் போது அந்த ஹோல்ஸ் இந்த மாதிரி ஃபோமை வச்சு அடைச்சிட்டு அதுக்கு மேலே எம்சில வச்சு ஒட்டினீங்கன்னா எம்சில அதிகமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சமான எம்சில வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஒரு வழியே நம்ம 2 பாக்ஸில் உள்ள எல்லா ஹோல்ஸையும் ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பாக்ஸ் 2ஐயும் காய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செங்கலை நம்ம கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பாக்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது பாக்ஸில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் நம்ம எந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுதுன்னு கீழே இருந்து பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம அந்த லீக்கேஜ் அடைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். 2 பாக்ஸையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக காய விட்டு அடுத்த நாள் காலையில் எம்சில செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா கல் மாதிரி செட் ஆயிருந்துச்சு. நல்லா செட் ஆகிறதுனால 2 பாக்ஸ்லையும் ஃபுல்லாக போர் வாட்டர் பிடிச்சிட்டு 2லையுமே கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. தண்ணி பிடிச்சி வச்சு 1.5 மணி நேரம் கழிச்சும் கீழே எந்தவித லீக்கேஜுமே இல்லை. இருந்தாலும் அதை அப்படியே விடக்கூடாது. நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு 2 பாக்ஸில் ஏதோ லீக் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம்.